பொங்கல் பண்டிகைக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறி ஸ்டாலின் என்று ஏன் 3,000 ரூபாய் கொடுக்கிறார் என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் கேள்வி எழுப்பினார். அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் பல பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்ததாகவும், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என கூறிய நிலையில் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை அறிவித்தது ஏமாற்றுவதாகவும் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறிய ஸ்டாலின் ஏன் 3,000 ரூபாய் கொடுக்கிறார் என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மக்களை 5 வருடமாக ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார். கடந்த 2021 தேர்தலை சந்திக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 525 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் 309வது வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து இவங்க ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த தேர்தலில் 3 லட்சம் ஓட்டுக்கு குறைவு தான் அந்த வெற்றியோட இலக்கு மாறினது. ஒரு 40 தொகுதியில் 3 லட்சம் ஓட்டு அதிமுக வாங்கியிருந்தால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும். இப்போ பொங்கல் பண்டிகைக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்போட 2,500 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ ஆட்சி மாறி வந்தோட அந்த அன்னைக்கு என்ன செஞ்சார், 2,500 பத்தாது, மக்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு வீதிக்கு வீதி முழங்கினார். வெறும் தொகுப்பை மட்டும் அறிவிச்சிட்டு எல்லா பகுதியிலிருந்து அதற்கான கண்டன குரல் எழும்பின பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் ரொம்ப அழுத்தமாக அதை பதிவு பண்ண பிறகு, வலியுறுத்திய பிறகு, அவர் அறிக்கைக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி 3,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே ஏமாற்று திட்டம். அரசு ஊழியர்களே, பொதுமக்களே, நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் திமுக ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்திருக்கிறதா? கொள்ளையடிச்சது மட்டும்தான் பாக்கி, ஊழல் செய்தது தான் அதில். இதே இதை நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி ஐயா தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி, அதிமுகவோட கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து அவரை முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா சாமானிய மக்களோட வழி தெரிந்த ஒரு முதலமைச்சர் இவர். நிச்சயமாக இந்த திமுக சொன்னதை விட கூடுதலாகவே மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.